கண் காக்கும் இமை போல என்னை காத்தவளன்றோ என என்ற அன்னை பொன்னல்ல அவளாசை பூனல்ல அவளாசை புத்தொழகு நெய்யொழுகும் உணவல்ல அவளாசை என்னல்ல வாழ்வே அவள் தானும் என்னும் எப்போது என்பது அவள் ஒரே ஆசை. நான் நெய்வேலியில் புத்தகம் எழுத போயிருந்தேன். கோவையில் பாரதிதாசன் பாடல்களை மிகவும் உணர்ச்சியோடு பாடக்கூடிய இன்னொரு தமிழாசிரியர் சையத் தாஜுதீன் அவர் பேரை கேட்ட உடனே பாவனர் பேர் வச்சார். தாஜுதீன், தாஜ் என்றால் மகுடம், கிரீடம், முடி, தேன், நெறிமுடியாருன்னு பேர் வச்சுட்டாரு அவருக்கு. நம்ம அழைச்சோம், சூழலுக்கு அழைச்சோம் பாவேந்தர் பேரை முதலாண்டு விழாவுக்கு. அப்படி அடிவா மாதிரி பாடுவார். நாங்கள் நெய்வேலியில் புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். புத்தகம் எழுதி முடிச்ச பிறகு அது ஒரு 21 நாள் இங்கே அமெரிக்கா பதிச்சு போன மாதிரி தான். இறுதி நாளில் வானொலி நிலைய இயக்குனர் ஒரு அம்மா தனலட்சுமியின் பேர், அந்த அம்மா நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க முடிச்சு வைக்க. நாங்கள் அண்ணா ஒரு பாட்டு பாடுங்க, பாவேந்தர் பாட்டை பாடுங்கன்னா உடனே நிறையவே பாடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல உடனே ஒரு பாடினார். கண் காக்கும் இமை போல என்னை காப்பவளன்றோ என என்று அன்னை. கட்டுப்படுத்தவே முடியல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வயசு கிட்டத்தட்ட 58 வயசு இருந்தாலும் செல்வி மனமாகல ஓய்வு பெற போறாங்க. அம்மாவுடைய நினைவு ஒரு இலக்கியம். எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அம்மா நெய்வேலி ஜவஹர் பள்ளியில் நடக்குது. இந்த பள்ளியில் வந்து ஒரு 5 நிமிடம் அழுதுட்டு போங்க, அழுவாங்களா? எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அழுவாங்களா? ஒரு இலக்கியம் அழ வைக்கும், எழ வைக்கும், சிரிக்க வைக்கும், எல்லா உணர்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இலக்கியத்திற்கு உண்டு. எழ வைக்கும். கொலை வாலிட எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உணர்ச்சி அப்படியே கொந்தளிக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் எல்லா உணர்வுகளையும் அப்படியே இலக்கியத்தின் வழியாக ஏற்படுத்த முடியும். உணர்ச்சிக்கே கொண்டு போயிடும். அது சொன்னா அது போயிடும் மேல. தேவனைய பாவானார் இறந்தார். இறந்து போன பிறகு பாவலர் பாவாணருடைய மாணவர், தமிழ் மரவர் வை பொன்னம்பலாருடைய மாணவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். அவர் எங்களை போல புலவர் இல்லை. அவர் ஒரு அஞ்சல் துறையில் பணியாற்றியவர். அவர் பேர் மாணிக்கம், அப்பா பேர் துரைசாமி. இந்த துரைசாமி அவருக்கு காணிக்கை கொடுக்கணும். எதை கொடுக்கலாம்? பூவை போடலாமா? பாடி போயிடுமே. தங்கம் கொடுக்கலாமா? தங்கிருமே. அம்மா பேர் குஞ்சம்மாள். அப்ப 2 பேருக்கும் எப்பயும் அழியாம இருக்கிறது என்ன? பாட்டு தான். பெற்றீர் வளர்த்தீர் நேரிட்டீர் வீடு தமிழ் கற்று மகிழனரும் கல்வி தந்தீர் பற்றாத அன்பு மிக காட்டி அந்தென்றும் பாராட்டி என் முனைகிட எடை வளர்த்தீர் பின்பு தமிழ் தொண்டு செய்ய வேண்டும் துணை நின்றீர் தூய உளம் கொண்ட துரைசாமி குஞ்சம்மாள் உங்கட்கே பூப்படையல் பாடிவிடும் பொன்படையல் மங்கும் என்று பாப்படையல் செய்தேன் பணிந்து. வச்சுக்கோங்க காணிக்கை. பாப்படையல் செய்தேன் பணிந்து. அந்த பெருஞ்சித்திரனார் அவருடைய ஆசிரியர் தேவனைய பாவாணர் இறந்து போனவுடன் அழுகை. இலக்கியவாதிக்கு என்ன பண்ண முடியும்? எந்த உணர்ச்சியும் இடத்துல கொண்டு வந்த முடியும்? இலக்கியம் என்பது என்ன? மனத்தின் காலடி. என்னுடைய மனம் அழுதால், என்னுடைய உள்ளம் அழுதால் அதை படிக்கின்றவருடைய மனசு அழணும். நான் சிரிச்சால் அதை படிக்கிறவருடைய மனம் முகம் சிரிக்கணும். இதுதான் இலக்கியம். இலக்கியம் என்றால் என்ன? ஒரே வரிதான், மனத்தின் காலடி. ஒரே எழுதுவார். எப்படி பாட்டு எழுதணும்? பாட்டு எழுது தம்பி, பாட்டு எழுது. இந்த பாரினில் உள்ளவர் பாட்டு எழுது. ஏட்டை எடு ஒரு தூவல் எழுது என்று எண்ணிய பின் ஒரு பாட்டு எழுது. நிலவெழுதி அற்ற நீர் எழுதி பல நீண்ட பொழுது இணை தாண்டி விட்டார். மலரினை பாடினார், மலையினை பாடினார், மக்களை பற்றி நீ பாட்டு எழுது. புள்ளினை பார், ஒரு குழுவினை பார், குப்பை புழுதியோர் உழந்திடும். மக்களை பார், தொல்லையை பார், துயரினை பார், அதை தோண்டி பூதை தேடும் பாட்டு எழுது. வெறி பாட்டு எழுது, புது பாட்டு எழுது, தம்பி பாட்டு எழுதுப்பார். பாவனர் இறந்து போன உடனே அவருடைய சோகத்தை அப்படியே ஒளி சேர் விழியும் சுடர் முதலும் நல் உரஞ்சேர் நெஞ்சும் தமிழ் நினைவும் வழிபார் அழிதோய் நரைமுடியும் உயர் வல்லன் மூளை கொடுந்திரனும். அந்த பாட்டை படிக்க எல்லாருமே கட்டிடுவோம்.
அது உங்கள் பூவேக்கு ஆசான். அந்த ஒரு பாட்டை பற்றி சொல்லுங்களேன், கொஞ்ச நேரம் அழுதுறேன். பாட்டை கேட்டு அழுவது இப்படி எழும். அந்த பெருஞ்சித்திரனாருடைய முதல் நூல் ஐயை. அவர் அஞ்சல் துறை அலுவலர், அஞ்சல் அதிகாரி. மாணிக்கம், அப்பா பேர் துரைசாமி, அதனாலதான் துரை மாணிக்கம். புனைய பேர் தான் பெருஞ்சித்திரனார். 65 மொழிப்போரில் கலந்துக்கிட்டார். சிறை வேலை போச்சு, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே சிறையில் எழுதினார். அவருக்கு இருந்த ஒரு அத்தை, நம்மெல்லாம் ஆடுபாடு வைக்கிற பரம்பரை தானே, ஏதோ நமக்கு வந்து இடஒதுக்கீடு வந்துச்சு, சமூக நீதி வந்தது, இந்த இயக்கம் திராவிடர் இயக்கத்தினால் படிக்கிற வாய்ப்பு வந்தது. கொஞ்சம் படித்தோம். படித்ததுனாலே ஒரு சரியான நேரத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாய் மென்பொருளுக்கு என்று ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர். மென்பொருள் துறை கணினி என்பதை பாடத்தில் கொண்டு வந்தவர் கலைஞர். கணினிக்கு என்று நிறுவனம் கொண்டு வந்தவர் கலைஞர். ரொம்ப எளிமையாக கொண்டு வந்தார். ஒரு நாள் கூட சொல்லிட்டு வந்தார், மயில்சாமி அண்ணாதுரையை பற்றி சொல்லிட்டு வந்தார். அப்படி பிரபு மயில்சாமி அண்ணாதுரையுடைய தம்பி சொல்லலாமா? சரி, மோகன சுந்தரம்னு பேர். வாரியவர் தான் கலைஞர் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார். அவருக்கு துறையில் வல்லுனர் கூப்பிட்டு அப்புறம் உடனே எல்லா துறை செயலாளர்களையும் வர சொல்லியிருக்கிறார். இந்த விளம்பரத்தை பாருங்கன்னு காட்டியிருக்கிறார். அந்த விளம்பரத்தில் மவுசை பற்றி ஒரு விளம்பரம் வந்திருக்கு, சுட்டி. அதுதான் தைவானில் அது அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு. ஒரு சின்ன சிறிய நாடு தைவானில் உற்பத்தி பண்ணுறாங்க அந்த மவுசுங்கிற சுட்டியை. நம்ம இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டை வச்சுருக்கிறோமே, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதா, ஏதாச்சும் ஒரு திட்டம் கொடுங்க என்று கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டம் சொல்ல எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிற பொழுது இதுக்கு ஒரு 10,000 கோடி தேவைப்படுங்க என்று சொன்ன உடனே எல்லா செயலரையும் வர சொல்லிவிட்டார். ஒரே நேரத்தில் நடக்குது, எல்லா செயலரும் வந்துட்டாங்க. இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய பொழுது உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது நாங்கள் ஒரு 500 கோடி கொடுப்போம், 1000 கோடி கொடுப்போம், நிஜம் 2000 கோடி கொடுப்போம். இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த பொழுது ஒரு நிறுவனம் மட்டும் 5000 கோடி கொடுப்போம். நாங்கள் பிடிச்சிக்கோங்க, பிடிச்சாச்சு. இன்னொரு இது நாங்கள் ஒரு 5000 கோடி கொடுப்போம், நாங்கள் பிடிச்சிக்கோங்க, போச்சு. முதல்ல சொன்ன நிறுவனம் தான் டிட்கோ, அதை எடுத்து வச்சுக்கிட்டா TIT. அடுத்து சொன்ன நிறுவனம் தான் எல்காட், EL. ரெண்டு சேர்ந்தது தான் டைடல். டைடல் பார்க். இப்படிதான் வந்துச்சு. உடனே மேல்நிலையில் கொண்டு வாங்கிட்டார், அறிவிச்சாச்சு. அன்றைக்கு மேயர் சாதியைச் சேர்ந்த உயர் சாதி என்று சொல்லப்படுகிறவர்கள் மட்டும் மருத்துவர்களாய் பொறியாளர்களாக அமெரிக்காவுக்கு வருவார்கள். மென்பொருள் துறை வளர்ந்த பிறகு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாம் விவசாயி தான் வர முடியும், வசதி உள்ளவங்க தான் வர முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். யார் காரணம்? எந்த இயக்கம் காரணம்? எண்ணி பார்க்கும். நன்றி. நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும், உறக்க வேண்டும், தரம் வேண்டும். நம் ஞான பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே, விடுதலை பெரும் பயன் ஏண்டும் மறைதாசன். நன்றி உணர்ச்சி வேண்டும். நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஏன் எக்கெடு கேட்டா எனக்கு என்ன நினைக்கக்கூடாது, வேர்களை நினைக்கணும். அதே போலத்தான் அந்த 65 போனார், சிறைக்கு போனார், வேலை இழந்தார். வேலை இழந்த பிறகு உள்ளேயே தன்னுடைய ஆடு மாடு மேய்க்கின்ற அத்தையை நினைத்து கொண்டு ஒரு காப்பியத்தை எழுதினார் பெருஞ்சித்திரனார். அதுதான் ஐயை. இன்றைக்கு மலேசியாவில் வணக்கம் ஐயா போடுவாங்க. அதே சமயம் பெண்களாக இருந்தால் நம்ம ஊரில் மேடம், அங்கே வணக்கம் ஐயை, அம்மா கூட இல்லை ஐயை. இன்னைக்கு மலேசியாவில் ஐயைங்கிற சூழல் உண்டு. அந்த ஐயை என்ற நூல் அவர் எழுதி முடித்த உடனே அவளை ஐயை, ஒளியும் அகல் வெளி முடிகூர் மூக்கு வழிவார் அடைவுள்ளல் குறைதோய் நெற்றி செல்விதழ் செதுக்கிய சிறுமணி தாடை கவ்விய சங்கின் அமைந்த கழுத்து பசிய தேமல் படர்ந்த மேனி என்று சொல்லுகின்ற பொழுது அது உருக்கமான காவியம். அது வந்த உடனே அதை நான் நூலாக போட்டுக் கொடுக்கிறேன் என்று முன் வந்தவர் இந்த கலைச்செல்வனுடைய அப்பா பாவை நடவரசன் அவர்கள். இன்றைக்கு செந்தலை என்ற ஒரு சிற்றூரிலே பிறந்தவன் நான். கோயம்புத்தூரில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன் நான். கோவையிலே நான் ஆசிரியர் பணி ஆற்றுவதற்காக பூசாரியோட மேல்நிலைப் பள்ளியில் சேருகின்ற பொழுது எங்கள் தலைமை ஆசிரியர் கேட்டார், உங்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டார். நான் சென்னையில் இருக்கிறது என்றேன். சென்னையிலே இருக்கின்ற நீங்கள், சென்னையிலே இருக்கின்ற வேலை வாய்ப்பு என்னை கோவைக்கு மாற்றிக்கொண்டால் தான் உங்களுக்கு வேலை வழங்க முடியும், எப்படியாவது மாற்றிக்கொள்ளுங்கள் என்றார். நான் எங்கே சென்னைக்கு போவேன், கோவையில் இருந்து எப்படி இதற்கான முயற்சிகளை ஈடுபடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான் என்னுடைய நண்பர் அரணம் ஒருவருக்கு நான் இந்த செய்தி ஒரு கடிதமாக, அப்பளம் தொலைபேசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, செல்பேசி இல்லவே இல்லை,
ஒரு கடிதம் வரப்பட உடனே அவர் பதில் எழுதினார். நந்தனம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலை செய்வது நம்முடைய பாவரசு, அவருக்கு பேர் சேலம் பாவரசு, பாவரசனுடைய மனைவி. அவரிடம் நான் சொல்லுகிறேன், உடனே உங்களுக்கு மாற்றி அனுப்பி விடுவார் என்றார். அப்படி மாற்றி அனுப்பியதனாலே இன்றைக்கு கௌதமன் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் கௌதமனாக உங்கள் முன்னால் இருக்கிறேன். அதற்கு காரணமானவர் இந்த கலைச்செல்வனுடைய தாயார். அவருடைய தந்தைதான் சேலம் பாவரசு. ஈழம் என்றால் அதற்காக எத்தனை வகையான இழப்புகளை சந்தித்தவர் அவர், விதவிதமான இழப்புகளை சந்தித்தவர். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை இந்த அரங்கத்திலே பார்க்க முடியும் என்று நான் நம்பவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி பல பேருடைய வாழ்க்கையை நான் நினைத்து சொல்ல முடியும், இருந்தாலும் நேரமில்லை. சந்திக்கின்ற வாய்ப்பிற்கு நன்றி.